உங்களோடு பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் பாரப்படுத்தின ஒரு வார்த்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டும் இருக்கிறீர்கள். நல்லா கவனிக்கணும். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு. ஏன் பாவத்துக்கு சாக வேண்டும்? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கும் போதே பாவத்தில் தான் கர்ப்பம் தரிக்கிறானாம். ஏனென்றால் ஆதாம் செய்த மீறுதல் சந்ததியாய் வருகிறது. ஆகவே தான் பிறக்கும் போதே பாவத்திலே கர்ப்பம் தரிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறார். ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்து நான் நல்லவன் என்று அவரிடத்தில் சொல்லக்கூடாதபடி தேவனுக்கு முன்பதாக ஒருவனும் உத்தமன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ இந்த உலகத்தில் பிறக்கும் போதே பாவியாக இருக்கிறான், பிறந்த பிறகும் பாவியாகவே வாழுகிறான். அப்போ அந்த மனுஷன் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே சாகிறான். இப்படிப்பட்ட மனுஷனிடத்தில் போய் நீங்கள் பேசி பாருங்க, தம்பி அவனுக்கு தலையில் எழுதியிருக்கிறதுபடி தான்ப்பா நடக்கும். அவன் பிறக்கும் போதே பிரம்ம எழுதிட்டாம்மா. இல்லையா? யார் எழுதிட்டாம்மா? பிரம்மா எழுதிட்டாருன்றான். எப்படி எழுதிட்டாரா? நீ சாவர வரை இப்படித்தான் வாழணும், நீ சாவர வரை இப்படித்தான் வாழணும்னு எழுதிட்டாருன்னு சொல்லுவான். கவனிக்கிறீங்களா? அப்போ பிறக்கும் போதே ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை உலகம் பேசுகிறது, சமுதாயம் பேசுகிறது. இது அவனுக்கு எழுதப்பட்ட விதி என்று சொல்லிவிடுகிறது. அது பாவியாய் பிறந்து பாவியாக சாகிறவன் என்ன சொல்லுவான்? அவன் தலையெழுத்து, ஒன்றுமே பண்ண முடியாதியா. அது என்ன அவங்க அப்பன் செஞ்சது, அது அவன் அப்பன் செஞ்சது, அவன் தாத்தன் செஞ்சது, அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இப்படி வாழ்கிற உலகத்திற்குள்ளே இருக்கிற கூட்டத்தின் மத்தியில் உங்களை என்னையும் ஆண்டவர் பிரித்து வைத்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கி நான் பேசுகிறேன். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாம் பாவங்களுக்கு செத்து அப்படின்னா இந்த கூட்டத்தாரை போல பாவியாய் பிறந்து பாவியாய் நான் சாவப்போவதில்லை. அந்த பாவி என்று சொல்லப்படுகிற என் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை என் ஆண்டவராய் இயேசு சுமந்ததுனால நான் என் பாவத்துக்கு அவரோடு சாகிறேன். அதான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் பாவங்களை எல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார் என்று நாம் விசுவாசிக்கும் போது அவர் எப்படி நம்முடைய பாவத்திற்காய் சிலுவையில் மரித்தாரோ அதே போல நாமும் அவருக்குள்ளாய் மரிக்கிறோம் என்கிற விசுவாசம் நமக்குள்ள வருகிறது. அதுதான் அல்லேலூயா. இதான் துவக்கம். அப்போ அதான் சொல்ல, நம் பாவங்களுக்கு செத்து அப்போ இந்த பாவியான வாழ்க்கையை இருந்த நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பாவியாய் பிறந்து பாவியாவை வாழ்ந்து முடிக்கிற வாழ்க்கையில் எழுதப்பட்ட தலையெழுத்து என்று சொல்லுகிற பிரமாணத்தை முறித்து உடைத்தெறிந்து ஒரு புது சிருஷ்டியாய் நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். அந்த வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். அப்போது நீதிக்கு பிழைத்திருக்கும்படினா என்ன அர்த்தம்? தேவனால் வருகிற ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாய் நாம் இந்த உலகத்திலே வாழ கிறிஸ்துவுக்குள்ளாய் பாவத்திலே மரித்து அவரோடு உயிர்த்தெழுந்து இனி நாம் உலகத்தில் வாழும்போது மனிதன் சொன்ன பிரமாணம் தலையெழுத்துன்னு சொல்லுகிற வாழ்க்கையின்படி அல்ல, தேவன் நீதியின்படி நாம் ஆசீர்வதிக்க இந்த உலகத்திலே பிழைத்திருக்கிறோம். கைதடியாமன்னு சொல்லுவோமா? எத்தனை பேர் நம்புறீங்க? எதிர்காலமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற மனுஷன் இயேசுவண்ட வந்துட்டு அவனுக்கு எதிர்காலம் ஸ்டார்ட் ஆகுது. அதான் உண்மை. புரியுதுங்களா? எதிர்காலமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற மனுஷன் சிலரை பிறக்கும் போதே கணிச்சிருவான். பாவம், இப்படிப்பட்ட குடும்பத்தில் இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, என்னத்தை செய்ய அப்படிம்பா. நம்ம அப்படி அல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி அல்ல. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையை, அந்த பழைய வாழ்க்கையை மாற்றி புது வாழ்க்கைகளை கொண்டு வந்திருக்கிற ஒரு அனுபவம் தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போது அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவியாய் பிறந்த நம்முடைய பாவங்களை இயேசு சிலுவையில் எடுத்து விட்டார். அவர் சிலுவையில் அதை தம்மேல் எடுத்துக்கொண்டு சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாளும் உயிர்த்தெழுந்தார். அப்போ நம் வாழ்க்கையில் இருந்த பாவங்களை எல்லாம் இயேசு எடுத்து விட்டார். இனி நான் பாவி என்று சொல்லப்படுவதில்லைன்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் இல்லையே சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இன்னும் சிலர் நம்ம பாவிதான், அது பாவிதான், நம்மெல்லாம் பாவி நீதிமான ஆக முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இந்த விசுவாசம் தான் நமக்கு வரணும். புதிய ஆசீர்வாதம், புதிய வாழ்க்கை, தேவனால் வருகிற நன்மை நம்ம வாழ்க்கையில் வரணும்னா நீங்கள் உங்களை பாவி என்று சொல்லக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நீங்கள் பாவி,
இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் பாவி அல்ல, தேவனால் நீதிமானாக்கப்பட்டவர்கள். அவர் நீதிமான் ஆக்கிறதை நீங்கள் நம்பாவிட்டால் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க? நான் தேவனால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். என் மனுஷன் என்ன நீதிமான்னு சொல்கிறானே இல்லையோ, நான் யாரால் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன் சொல்லுங்கள், நம்புங்க. எத்தனை பேர் சொல்லுங்கள், நான் தேவனால் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன் சார். அப்போ அவராலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நீங்கள் இனி அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்த அந்த பாவத்தின் தண்டனை நீங்கள் சுமப்பதில்லை, அந்த பாவத்திற்கான சாபத்தை நீங்கள் சுமப்பதில்லை. பிரவிபலன்னு சொல்லுவாங்க. அந்த பிரவிபலன்கிற சாபம் இனி உங்கள் தலைமையில் இருப்பதில்லை. அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். சில பிரவிபலன் ஏதாவது ஒரு நமக்கு நெருக்கடி வரும்போது உடனே 2 தலைமுறைக்கு முன்னால் பூட்டம் செஞ்சது தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த நியாயம் பண்ணாங்க, சொன்னாங்க, அந்த 3ஆம் தலைமுறை மட்டும் வரும்னு சொன்னாங்களே ஐயா, அதான் 3ஆவது தலைமுறை நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. அப்படி அல்ல, அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும். அப்போது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சிலுவையில் எடுத்து விட்டார். முடிச்சோம். கீழே அடுத்தது, சிதறண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள். நாம் பாவியாய் பிறந்து பாவியாய் வாழும்போது சிதறண்ட ஆடுகளை போல இருந்தோம். என்ன அர்த்தம்? மெய்ப்பன் இல்லாத ஆடு. கேர் எடுக்க யாரும் கிடையாது. என் வாழ்க்கையை நானே தீர்மானிச்சுக்கணும். ஒரு ஆடு காட்டில் கிடக்கு, நல்ல கவனிங்க, ஒரு ஆடு காட்டுக்குள்ளே கிடக்கு, அதுக்கு மெய்ப்பன் இல்லை. அது எப்படி இருக்கும்? ஒரு 100 ஆடு இருக்குது, திடீர்னு மெய்ப்பனை காணும். மெய்ப்பன் வந்து அந்த இடத்துலேருந்து காணாமல் போயிட்டாலும் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோமே. 100 ஆடும் மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்ன செய்யும்? அது சிதறி ஓடிவிடும். ஒரு சிங்கம் வருது, புலி வருது, ஓடிடும். அதை காப்பாற்ற ஆள் இருக்க. கவனிக்கிறீங்களா? அப்போது ஆடு மந்தையில் மேய்ந்து கொண்டிருக்கும் போது மெய்ப்பன் இல்லை என்றால், ஒரு சிங்கமோ கரடியோ புலியோ வரும்போது அந்த ஆடுகள் 4 திசையில் சிதறி ஓடிடும். அதற்கு பிறகு அந்த ஆடை கேர் எடுக்க யாருமே இல்லாமல் அது பயந்து வாழும். அந்த பக்கம் நரி நிற்கும், இந்த பக்கம் புலி நிற்கும், அப்படி பயந்து வாழும். எல்லாம் புரிஞ்சுக்குங்க. இதுக்கு முன்னால், இயேசுவை ஏற்றுக்கொள்வதுக்கு முன்னால் நாம் பயந்து வாழ்ந்திருப்போம். சில பிசாசை கண்டு பயம், மாந்திரவாதத்தை கண்டு பயம், ஏதோ கண்டு இதெல்லாம் கண்டு சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தபோது நம்மை பாதுகாக்க யாரும் இல்லை. எதிர்காலத்தை குறித்து பயம், நிகழ்காலத்தை குறித்து பயம், பிள்ளையோட எதிர்காலம், என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன், என்ன பண்ண போகிறேன், ஒரு பயம். இப்படிப்பட்ட பயமுள்ள ஒரு அனுபவம் உள்ள வாழ்க்கையில் நாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெறும் கண்காணியமான இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அந்த திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள் வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெறும், உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெறும் கண்காணியமான இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ சிதறுண்ட ஆடுகளைப் போல கேட்பார் இல்லாமல், ஐயா என்ன செய்றதுனே சொல்லி பரிதபித்து கொண்டிருந்த வேலையில், பயந்து கொண்டிருந்த வேலையில், பிசாசை கண்டா போயும், மனுஷனை கண்டா போயும், சூனியத்தை கண்டா போயும், கோழித்தலை கண்டா போயும், எலுமிச்சம்பழத்தை கண்டா போயும், எல்லாத்தையும் கண்டு பயம். ஐயா எல்லாத்தை கண்டாலும் பயம். ஆனால் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்த நம்மை அவர் திருப்பினாராம். அதை அழகா எசேக்கியேல் புஸ்தகத்தை திருப்பினு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். எசேக்கியேல் புஸ்தகத்தை அப்படியே திருப்புங்க பார்ப்போம். எப்படி நம்மை கண்காணியமாக இருக்கிற மெய்ப்பனிடத்தில் திருப்பினாராம் என்றால், 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 34:11, பக்கம் 1004 மற்றும் 5. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே நாடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். அப்படி நிறுத்திக்குங்க. இப்போ அந்த 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 பகுதி வசனத்தை எடுத்துக்குங்க. நம்ம சில உண்மையை தெரிஞ்சால் ஜெயிச்சிடலாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கை இயேசு மேலே, தேவன் மேலே வைக்கணும். அல்லேலூயா. சிதறண்ட ஆடுகளை போல இருக்கும்போது பயம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பயம் இருக்கா? எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கா? கலக்கம் இருக்கா? அப்போ நம்ம இன்னும் சிதறண்ட அனுபவத்தில் தான் நம்ம இருக்கிறோம். எனக்கெல்லாம் பயமே இல்லைங்க, ஏன்னே தெரியல, வரவே மாட்டேங்குது. பிள்ளைங்க வளர்ந்து வர சந்தோஷமாக தான். ஊழியங்களை இப்போ பார்ப்போம். 2ஆம் மகாலாம் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் பயங்கர இன்வால்மெண்ட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டான். எனக்கு சந்தோஷம் வருது. வளர பிள்ளைங்களை குறித்து சிலருக்கு பெற்றோர் பயம். 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, பயம் வருமா வராதா? எனக்கு பயமே இல்லை, சந்தோஷம் வருது. பிள்ளைங்க வளர எனக்கு சந்தோஷம். சீக்கிரம் அவனும் வளர்ந்து வந்துட்டான், நான் ஊழியத்துக்கு பக்கத்துணையாக இருக்குமே எனக்கு சந்தோஷம். எதிர்காலத்தை குறித்து பயம் இல்லை, நிகழ்காலத்தை குறித்து பயம் இல்லை. ஏன் பயம் இல்லைன்னா, சிதறுண்ட ஆடாய் இல்லை, மெய்ப்பனிடத்தில் இருக்கிறேன், மெய்ப்பனிடத்தில். அப்போது சிதறுண்ட ஆடுகளாக இருந்த நம்ம மெய்ப்பனிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோமாம். அந்த மெய்ப்பன் யார்? இயேசு சொன்னார் அல்லவா, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை வீடுகளில் போய் வாசித்து பாருங்க. நானே நல்ல மெய்ப்பன் அப்படின்னாரு. நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான்னு சொன்னார்.
அப்ப இயேசு என்கிற நல்ல மேய்ப்பனிடத்துல நம்மை திருப்பினது யார்? தேவன். ஆமென். நம்புறீங்களா? இயேசு என்கிற நல்ல மேய்ப்பனிடத்தில் நம்மை திருப்பினது யார்? இயேசுவை நீங்களா பிடிக்கல, நம்ம இயேசுவை பிடிக்கல. மருத்துவமனையில் 30 வயது சாக கடந்தேன். 30 வயதில் சாக கடக்கும் போது எனக்காக அநேகர் ஜெபித்திருக்கலாம், மனைவி ஜெபித்திருக்கலாம், தாய் ஜெபித்திருக்கலாம், சகோதரர் ஜெபித்திருக்கலாம். ஆனால் ஜெபிக்கிறவங்க எவ்வளோ நம்ம பகுதியில் இருந்த சொர்ணம்னு ஒரு பாட்டி உண்டு, என் பேரை முதல் பேரை எழுதி வச்சு ஜெபிச்சேன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் ஜெபித்திருக்கலாம். ஆனால் எனக்கு ஜெபித்தது போல எத்தனையோ பேருக்கு ஜெபித்தார்கள். ஆனால் எனக்கு என் கூட ஜெபித்தவர்கள் அநேகர் இந்த உலகத்தில் இல்லை. அப்போ என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால் அவருடைய கிருபை நம் மீது கிடைத்தது. அப்போ இன்றைக்கு நீங்கள் இயேசுவினிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள உங்கள் இருதயம் இன்றைக்கு திருப்பப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், இயேசு என் கண்காணியாக இருக்கிறார். அது அப்புறம் சொல்கிறேன். அப்போ திருப்பப்பட்ட அந்த நிலைமையை தான் எசேக்கியேல் புஸ்தகம் சொல்லுகிறது. எப்படி திருப்பினாராம்? நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். அப்போ உங்களை சும்மா வழிபோக்கன் மாதிரி திருப்பலை. நல்லா கவனிக்கிறீங்களா? அப்படியே போயிட்டே இருக்கும் போது ஐயோ பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ இயேசு வேண்டவா அப்படின்னு திருப்பலை. இந்த நம்பிக்கை நமக்கு வரணும். எப்படி போட்டிருக்கு? என் ஆடுகளை விசாரித்து, சிதறுண்ட ஆடுகளை போல இருக்கிற என் பிள்ளைகளை எங்கே, என் பிள்ளைகளை எங்கே? இன்னைக்கு ஏன் தேடுறோம், ஏன் ஜெபிக்கிறோம், ஏன் இந்த ஜனங்கள் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்களே என்று ஏன் ஜெபம் பண்றோம்? நம்ம ஜெபிக்கிறது தான் தேவன் தேடுகிற அனுபவம். நம்ம ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கிறோம் அல்லவா? ஏன் அவங்கள போய் இப்படி ஏன் கஷ்டப்படுறீங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க, கர்த்தர் உங்களை அற்புதம் செய்வார், இயேசுவண்ட வாங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு பேசுறதான் விசாரிக்கிறது, தேடி பார்க்கிறது. அதான் சொல்றது, நொறுங்கி இருக்கிற ஜனங்களிடத்துல போய் இயேசுவை பற்றி பேசணும். அல்லேலூயா. நான் இயேசப்பா ஏற்றுக்கொண்டேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், அவங்க இப்படி இருந்தால் இப்படித்தான் இருப்பாங்க. இல்லை, அவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் சிதறுண்டாடுகளை போல இருக்கிறார்கள். அப்போ அவர்களை தேவன் தேடி பார்க்கிறது எப்படி? என் மூலமாய்த்தானே தேடுவார். அல்லேலூயா. அப்போ என் மூலமாக தான் தேடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் பிரச்சனை எனக்கு, அவன் பிரச்சனை அவனுக்கு, என் பிரச்சனை எனக்கு, உன் பிரச்சனை உனக்கு. இது பாவியாய் பிறந்து பாவியாய் சாகிறவன் சொல்லுகிற வார்த்தை, நாம் சொல்லுகிற வார்த்தை அல்ல. நாம் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் போராட்டத்தில் இருந்தாலும் தேவன் நம் மூலமாய்த்தான் ஆடுகளை தேடுவார். ஆமென். ஆகவே தான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் 2003 டிசம்பர் 30 இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த பகுதியில் தெருவாய் ஓடுவேன். அப்போல்லாம் கூடாரம் போடலை. எங்கேயாவது ஒரு வீட்டில் போய் உங்கள் வீட்டில் நீ ப்ரேயர் நடத்தி விடட்டுமான்னு கேட்பேன். ஜெபம் நடத்த போறியா தம்பி அப்படிம்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்போ நான் வாழ்ந்த வாழ்க்கை வேறு விதமாக இருந்தது. அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி சரி சவுண்டு கொஞ்சம் கம்மியாக வை சரியா அப்படிம்பாங்க. யூனிஃபார்ம் போட்டு ராபின் சவுண்ட்ஸில் போய் ஒரு ஸ்பீக்கரை ஆம்பிளிஃபரையும் தூக்கி சைக்கிளில் வச்சுட்டு போலீஸ் யூனிஃபார்த்திலேயே அந்த பாக்ஸை உருட்டி தூக்கிட்டு போன காலங்கள் உண்டு. அல்லேலூயா. எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். எல்லாம் முடித்து ஏன் யூனிஃபார்த்தில் தூக்கிட்டு போவேன்னா டைம் இருக்காது. 6 மணிக்கு தான் டியூட்டி முடிஞ்சு வருவேன். 6:30 மணிக்கு ப்ரேயர் ஆரம்பிக்கணும். அந்த ஆளை விறுவிறுன்னு ஸ்பீக்கரை யூனிஃபார்த்தில் எடுத்துக்கொண்டு ஸ்பீக்கரை கொண்டு ஒரு இடத்துல செட் பண்ணி வீட்டுக்கு ஓடி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஓடி போயிடுவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அது மாத்திரம் இல்லை, டைம் கிடைக்கும் போதெல்லாம் திருவாய் ஓடுவேன், சந்து சந்தா போவேன். ஏன் ஓடினேன், ஏன் தேடினேன்? நான் அல்ல, என் தேவன் அவர்களை தேடினார். என் தேவன் அவர்களை தேடினார். ஒருவேளை நீங்கள் அப்படி யாராலும் தேடப்பட்டு இருந்தீர்களோ எனக்கு தெரியாது. இல்லை, உங்களை கர்த்தர் வசனத்தின் மூலமாய் தேடி இருப்பார். சோத்தில் அப்படி எழுதப்பட்ட வசனம், அந்த வசனத்தில் மூலமாக சிலர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்போது ஆண்டவர் நம்மை தேடி விசாரித்து கண்டுபிடித்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இயல்பாக வரல, யதார்த்தமாக வரல, ஆக்சிடெண்ட்டாக வரல. என் ஆண்டவர் தேடி விசாரித்து என்னை கண்டுபிடித்திருக்கிறார். அப்போது தேடி பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட ஆடுகளை நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பு மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலிருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலே சேரவும் பண்ணி அவைகளுக்கு அவர்களுடைய சுய தேசத்தில் அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசத்தங்களையும் அவர்களை மேய்ப்பேன். சார், அப்போது நம்மை திருப்பினவர் தேவன், இயேசுவை திருப்பினவர் தேவன். அப்போ திருப்பின பிறகு என்ன நடக்குது? இனி அவர் நமக்கு மெய்ப்பராக இருக்கிறார். என்ன மெய்ப்பர்? இனி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. சங்கீதம் 23 எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரேன் நான், அல்லேலூயா, திரும்ப சொல்லுங்க, கர்த்தரேன்
நான் சின்ன பிள்ளைங்களை மனப்பாடம் பண்ண வைப்போம். நம்ம தான் அந்த வார்த்தை மனப்பாடம் பண்ணணும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கு. நான் தாழ்ச்சி அடையினா என்ன அர்த்தம்? நான் இனி குறைவுபட்டு போவதே இல்லை, நான் கஷ்டப்படவே போவதில்லை, நான் நொறுங்கி போவதில்லை, கலங்கி போவதில்லை, நான் திகைத்து போவதில்லையே. அவர் என் மேய்ப்பர். அப்போ இயேசு எனக்கு மேய்ப்பர். அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். நான் இனி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இல்லை, நான் பரதேசியா இல்லை, நான் கேட்பார் இல்லாமல் இல்லை, நான் அனாதை அல்ல, நான் கைவிடப்பட்டவன் அல்ல, நான் சிதறுண்டு திரிகிற ஆடுகள் அல்ல, நான் மெய்ப்பனின் மந்தைக்குள் இருக்கிறேன். அப்படியானால் ஜீவனுள்ள தேவனாக இயேசு என்ன மெய்ப்பன் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. மெய்ப்பராக இருக்கிறது மாத்திரமல்ல, கண்காணியுமா இருக்கிறாராம். கண்காணினா என்ன? விசாரிக்கிறவர். ஆமென். விசாரிக்கிறதுனா என்ன? ஒரு ஆடை பட்டியில் அடைச்சி போட்டு மெய்ப்பை விடிய தூங்குவானா? ஒரு ஆடை பட்டியில் அடைச்சி வச்சிருக்கு, மெய்ப்பை அந்த ஆளை தூங்குவானா? நல்லா கவனிங்க. தூங்கிட்டானா ஆடெல்லாம் செத்து போகும். அப்போ மெய்ப்பன் என்ன பண்ணுவான்? காலையிலே பட்டியை திறந்து ஆடுகளை எங்கே புல் இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவான். அந்த இடத்துல கொண்டு புல்லில் மத்தியில் மேய விடுவான். அதான் சங்கீதம் 23 வாசத்திற்குள் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அப்போ எங்கே ஆகாரம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். எந்த இடத்துல போனால் என் பிள்ளைகளுக்கு மேய்ச்சலை கொண்டு விட முடியும் தெரியும். அதே போல என் கண்காணியாக இருக்கிற என் மேய்ப்பர் எனக்கு என்ன செஞ்ச ஆசீர்வாதம் வரும், என்ன பண்ண ஆசீர்வாதம் வரும், எல்லாத்தையும் அவர் எனக்கு நேர்த்தியாய் பண்ணுவார்னு விசுவாசம் நமக்குள்ளே வேணும். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். என் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், என் ஆண்டவர் என் காரியங்களை பார்த்து கொள்வார், அவர் என் மேய்ப்பர். எனவே தான் சொல்லுகிறது. எசேக்கியேல் அப்படி திருப்பி வந்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் காணாமல் போனதை 34 எசேக்கியேல் 34:16 நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். அல்லேலூயா. எலும்பு முறிந்து போய் ஆங்காங்க சிங்கம் புலி கரடிட்ட மாட்டி தப்பி கை கால் ஒடிஞ்சு கிடந்தா அந்த எலும்பு முறிந்து போயிருக்கிற எலும்பை காயங்கட்டுவாராம். அல்லேலூயா. திடநற்று போயிருக்கிற நாடை திடப்படுத்துவாரா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். விட்டுற மாட்டோம்ல. அப்படியே தூக்கி ஆடு சரியில்லாம் விட்டுருமா? என் வீட்டில் அருமையான மகள் ராஸ்லின், அவங்க வீட்டில் ஒரு ஆடு உண்டு, நாய் கடிச்சிருச்சுங்க. ஆடை வந்து 2-3 கடி கடிச்சு, நாய் கடிச்சா ஆடு பிழைக்குமா? ஸ்ரீபன் செத்துப்போம். அவங்க ஆடு உயிரோடு இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், நாய் கடிச்சா செத்து போவோம். நாங்கள் ஜெபேனையை கொண்டு போடணும். ஜெபேனை போட்டு ஆடு நல்ல காலாக சுற்றிட்டு சாவலெல்லாம் சாட்சி சொல்லிட்டு இருக்கேன். சாவலெல்லாம் அல்லேலூயா. ஆமாம், அது 1.5 மாதம் மேலே ஆகி போச்சு. ஆடு நல்லா ஆயிட்டு. கர்த்தர் நல்லவர். அப்போ அந்த ஆடு நாய் தான் கடிச்சு போச்சு. சவத்தை நாசமாக போட்டு எங்கேயா கொண்டு விற்றுருவோன்னு விற்கலை, அதை சுகமாக்க பிரயாசப்பட்டார்கள். என்னிடத்துல சொன்னாங்க, ஜெபேனை வாங்கி கொண்டு போடுங்க. போட்டு சரியாக போச்சு, நல்லா இருக்கு, புண்ணெல்லாம் ஆறி போச்சு. அப்போது நம்ம மெய்ப்பனே கிடையாது, வீட்டை வளர்க்குற ஆடு கேர் எடுக்கிறோம். என் இயேசு மெய்ப்பர் ஐயா, எனக்கு பிரச்சனை நான் பார்த்துட்டு இருக்க மாட்டார். அவர் என்னை கேர் எடுத்து எனக்கு வியாதி இருந்தால் சுகமாக்குவார், பலவீனம் இருந்தால் நீக்கி போடுவார். அதான் என்ன சொல்லணும், அந்த ஒரு வசனம் சொன்னதில்ல, நுரிந்து திரும்ப முறிந்ததை காயம் கட்டினா என்ன அர்த்தம்? முறிந்ததை காயம் கட்டி கால் ஒடிஞ்சு போச்சு. கால் ஒடிஞ்சு, ஆட்டுக்கு கால் ஒடிஞ்சு போச்சு. அந்த காலை திரும்ப காயம் கட்டி சரி பண்ணிட்டார். அதே போல் என் வலி முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளோதான் சொல்கிற இந்த இடத்துல அவர் கண்காணியராக இருந்து விசாரிக்கிறவராக இருந்து நம்முடைய வழியை மீண்டும் புதுப்பித்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, கீழே தொடர்ந்து படிச்சிங்கன்னா ஆட்டுக்கும் ஆட்டு கணாக்களுக்கும் வெள்ளாட்டு கணாக்களுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அப்போ கூட்டி சேர்க்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அவர் நியாயம் தீர்க்கிறவராக இருப்பார். என்ன நியாயம்? நமக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சுட்டு தப்பி போகவே முடியாது. கைதட்டி சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நம்மளை ஏமாத்திட்டு போக முடியாது, நம்மளை வஞ்சகமாக சூழ்ச்சியில் அழிச்சிட்டு போக முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே நம்ம மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறேன், மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனும். அப்போ உங்களை யாரும் என்ன பண்ண முடியாது? ஏமாற்ற முடியாது. ஏன் ஏமாற்ற முடியாது? கண்காணியாக இருக்கிறவரின் மெய்ப்பன் இயேசு. அல்லேலூயா. மனுஷன் சொல்லுவான் சில இடத்துல, பிரதர் இந்த மாதிரி பணம் கொடுத்தீங்களே சாட்சி இருக்கா? எல்லாம் எழுதி கொடுத்தீங்களே சாட்சி இருக்கா? சாட்சிலாம் இல்லை. சாட்சி வேண்டாம், அவர் தான் சாட்சி. அல்லேலூயா. ஒரு சகோதரி நம்ம மீட்டிங் வந்தாங்க. ஐயா ஏமாற்றி என் இடத்த எழுதி வாங்கிட்டாங்க ஐயா. கதறி உடைந்து போய் வந்து சொன்னாங்க, ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்க ஐயா. எனக்கு ஒரு இடம் தான் என் வாழ்க்கை எதிர்காலத்தை நம்பியிருந்தேன், ஏமாற்றி வாங்கிட்டாங்க. ஏமாத்தின அழுது. நான் சொன்னேன் 30 நாட்கள் டைம் கொடுத்தேன், அந்த இடம் திரும்ப உங்கள் கைக்கு வரும். அந்த அம்மா சந்தேகம், அது ஏமாற்றி எழுதி வாங்கினா எப்படி கொடுப்பானா? சொல்லுங்க, கொடுப்பானா? எப்படி கொடுப்பான்? நான் சொன்னேன் திருப்பி தருவான்னு.
18 நாளாக இருக்கும். நம்ம ஃபோன் பண்ணுது, கதறி அழுது சொல்லுது, ஐயா நம்பவே முடியலையா, இடத்த திரும்ப என் மாதிரி எழுதி தந்துட்டாங்க. நல்ல தோத்திரம் பண்ணுங்களேன் கையை வைத்து. அப்போ நியாயம் தீர்ப்பார். அங்கே சொல்றார், ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அல்லேலூயா. ஆமாம், அதனால கண்காணியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என் தலையெழுத்து ஒரு நாள் விட மாட்டார். அல்லேலூயா. அதான் ஏசாயா 41:11 படிக்கும்போது, உன் பேர் எரிச்சலாக இருக்கிற யாவர் வெட்கி லட்சையடைவார்கள். என்ன அர்த்தம்? அவமானப்பட்டு போவாங்களாம். உன்னுடைய வழக்காடுகள் நாசம் அடைவான். உன்னோடைய போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னுடைய யுத்தமணிகள் ஒன்றில்லாமல். ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? இதுக்கு முன்னாடி சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தேன், ஆனால் இப்போ என் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெறும் என் கண்காணியாயிருக்கிற இடத்துல நான் திருப்பப்பட்டிருக்கிறேன். இனி என்னை குறித்து கேர் எடுத்து கவனிக்கிறது அவர் தான். ஒருவேளை நானே அறியாமல் ஏமாந்தாலும் அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. விடவே மாட்டார். ஒருவேளை உங்களை யாராவது ஏமாத்திட்டாங்களே நினைக்காதீங்க. செத்தான் ஏமாத்தினவன். அல்லேலூயா. உயிரே எடுத்து விடுவார். அப்படி 2 உயிர் போயிட்டு இதே பெருமாளை பொறுத்துரு. சும்மா பாவி. இப்படி கொரோனா காலத்தில் ஒரு சானிடைசர் அது வாங்கினேன். சும்மா வாங்கி கலக்கி, லூஸில் வாங்கி கலக்கி ஒரு பாட்டில் அடைச்சி, அதிலையே எம்ஆர்பி ரேட்டே 175 ரூபா போட்டிருக்கு. 200 ரூபான்னு விற்றுவிட்டா ஒருத்தி. ஒரு கடையை சொல்ல வரும். நான் வாங்கிட்டு வீட்டில் போய் பார்த்தேன், 175 ரூபா போட்டு. அப்புறம் பார்த்தா, அடி பாவி 200 ரூபாய் விற்றுருக்காளே, சானிடைசர் இவ்வளோண்டு பாட்டலாம். இந்த ஒரு இப்படி ஒரு அனுபவம் ஏமாற்றி விட்டாங்களே. ஏன்னா கொரோனா டைமில் நம்ம ஊழியக்காரனோட எல்லாமே எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. 200 ரூபா பெரிய விஷயம். ஊழியமே இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க. 2 வருஷமாக அடைச்சி போட்டாங்க. மறக்கவே முடியாது. ஸ்டீபனெல்லாம் ப்ரைஸாக திடீர்னு பார்த்தா வீட்டு வாசலில் பை இருக்கும். ஃபோன் அடிப்பார், ஐயா வீட்டு வாசலில் பை இருக்குனுங்க, சத்தம் கொடுத்து ஆளை காணும் வச்சுட்டு போயிட்டேன் அம்மா. உள்ளே பார்த்தா 4-5 காய்கறி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு 1000 ரூபா பணமும் கிடக்கும். வாழ்க்கையில் மறக்க முடியாத நபரெல்லாம் ஸ்டீபன் பிரேமா. அல்லேலூயா. அப்படியெல்லாம் காலங்கள் உண்டு. அப்போ அந்த நபரை பார்த்துட்டு எனக்கு அந்த ஏமாத்துற நபரை குறித்து ஒரு ஏங்கினே செத்த போச்சுங்க. 36 வயசு கூட கிடையாது. நல்லா கவனிக்கிறீங்களா? பொய் சொல்லலை. உங்களை யாரையும் ஏமாத்திட்டுலாம் வாழ முடியாது. நல்லா திருப்பியும் சொல்கிறேன், நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. ஆவியானவர் அந்த வார்த்தையை பேசும்படி பாரப்படுத்தினார். உங்கள் கண்காணியாக இருக்கிறவர் இயேசு, உங்கள் மேய்ப்பன் இயேசு. அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். மாத்திர கடைசி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்டவர் நம்ம மேலே இருக்கும்போது அவர் எப்படி நம்மை நடத்துகிறாராம்? வேதம் சொல்லுது 23ஆம் வசனம், எசேக்கியேல் 34:23, அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீதின் ஒரே மேய்ப்பனை அவர்கள் மேல் ஏற்படுத்துவேன், அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்கு ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களை மேய்ப்பனாக இருப்பார். கர்த்தராகி நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாக இருப்பார். கர்த்தராகி நான் இதை சொன்னேன். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களின் தேசத்தில் இராதபடி ஒளிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளிலே நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நல்லா கவனிங்க. அப்போது உங்கள் வாழ்க்கையில் அவர் எல்லா சூழ்நிலையும் உங்களை கண்காணியாக இருந்து உங்களை கவனித்து என்னென்ன செய்யணுமோ எல்லாம் கரெக்டாக செய்வார். அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் போதும். அந்த நம்பிக்கை இருக்கணும். என் ஏசப்பா பார்த்துக்குவான், எதிர்காலத்தை அவர் பார்த்துக்குவான், என் பிள்ளை அவர் பார்த்துக்குவான், என் குடும்பத்தை அவர் பார்த்துக்குவான், என் ஊழியத்தை அவர் பார்த்துக்குவான், என் காரியத்தை அவர் பார்த்துக்குவான். அந்த நம்பிக்கை இருக்கும். அதை மட்டும் தளர விட்டுறவே கூடாது. பிசாசு நம்பிக்கை தான் உடைப்பான். என்ன ஏசப்பா பார்த்துருவார், இப்போ நான் ஏசப்பா பார்க்குறதா ஏன் அப்படி நடந்துச்சு அப்படிமா, அதெல்லாம் கவனிக்கவே கூடாது. என் ஏசப்பா பார்த்துக்கொள்வார், என்ன நடந்தாலும் பார்த்துக்கொள்வார். அந்த நம்பிக்கை இருந்தால் வேதம் சொல்லுது ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யுமா. உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும், குடும்பத்தில் செழிப்பு வரும், குறைவெல்லாம் மாறும், கடன் பிரச்சனை மாறும், நல்ல வேலையை தருவார், நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவார், தொழிலை விருத்தி அடைய பண்ணுவார், வர வேண்டிய நன்மைலாம் வரும். ஒருத்தனை ஏமாற்ற முடியாது. திரும்பி சொல்ல, ஒருத்தனை ஏமாற்றிட்டுலாம் போக முடியாது. அவர் நம் பட்சத்திலிருந்து கண்காணிப்பார், கூட மேலே பார்ப்பார். என்ன ஏமாத்திர குடுறாங்க அப்படிம்பார். அல்லேலூயா. இந்த டீச்சர் என்ன பண்ணுவான் ஸ்கூலில், மிஸ் ஏன் ஸ்கேல் எடுத்துட்டா மிஸ் அப்படின்னு சொன்னோன்னே எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. கவனிக்கிறீங்களா? தெரியாமல் தான் ரப்பர் எடுத்து ஒழிச்சு வச்சுருப்பான். யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. மிஸ் யார் ரப்பர் எடுத்துட்டா மிஸ், இல்லை மிஸ் இது நான் வீட்டில் வந்து கொண்டு வந்தேன், எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துச்சின்னு பச்சை போய் சொல்லும் பிள்ளைங்க. ஆனாலும் மிஸ்ஸுக்கு தெரியும், மொழியை பார்த்தே கண்டுபிடிச்சிருவோம். எலும்பு உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரா, எந்த கடையில் வாங்கி கொடுத்தாரு, ரப்பரை காட்டு, இப்போ சொல்லு ரப்பர் எப்படி இருக்கும், திரு முடியும், கையில் வாங்கி கொடுக்குமா கொடுக்காதா? ஒரு டீச்சரே இவ்வளோ கேர் எடுப்பானா? உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியமாக இருக்கிற இடத்துல நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. பாவியாய் பிறந்து பாவியாய் சாகிறது கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட கூட்டத்தின் நடுவே தேடி விசாரித்து கண்டுபிடித்து இயேசு என்கிற மெய்ப்பெண் கையில் உங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால்
உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்திருங்க, அவர் பார்த்து கொள்வார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருங்க, அவர் பார்த்துக்குவாராம். நாம் ஜெபிக்கலாமா? நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை தேவனுடைய பிள்ளைகளை. உங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை ஆணித்தரமாக இருக்கணும். என்ன நம்பிக்கை தெரியுமா? என் ஆண்டவர் இயேசு என் கண்காணியாக இருக்கிறார், என்னை கவனிக்கிறார். ஒருவேளை நான் அசந்து தூங்கிட்டாலும் தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுப்பேன். இன்றைக்கி மதியம் கூட நடந்தது. என் மகன் சாப்பாடு, இன்றைக்கி நான் தான் வீட்டில் சிக்கன் பண்ணேன். என் சாப்பாடை வச்சுட்டு கூப்பிட வரமாட்டுக்கான். திட்டி கூப்பிட்டு வந்தேன். அவன் அதுக்கு மேலே திட்டி கூட்டிகிட்டு வந்தேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் தெரியுமா? அந்த டைமுக்கு பிள்ளைங்க சாப்பிடணும்னு இருதயம் துடிக்கிறதில்லை, சாப்பிட வைக்கணும்னு துடிக்கிறதில்லை. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் யோசித்து பாருங்க. அப்போ நம்ம முடங்கி கிடந்தாலும் என்னத்தை செய்யன்னு கிடந்தாலும் ஒரு நாள் விட மாட்டார், தட்டி எழுப்புவார், உங்களுடைய காரியங்களை செய்ய வைப்பார், உங்களை உற்சாகப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். ஏமாத்திட்டான், போயிட்டு போகிறான், நீங்கள் போயிட்டு போகிற விடலாம், அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா! நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம கண்டுக்கிடாமல் விட்டாலும் அவர் விட மாட்டார். உங்களை காரியங்களை விசாரித்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம நாசமாக போன நினச்சிருந்தா பாவியாய் பிறந்து பாவியாகவே சாக விட்டுருக்கலாமே, அப்படி விடலையே. நம்மை தேடி விசாரித்து அவர் இடத்துல திருப்பி கொண்டு அவர் கரத்தில் கொடுத்துருக்கிறார்னா நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிடலாமா? ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். உங்கள் காரியங்களை அலட்சியம் பண்ணவே மாட்டார். சிலர் சொல்லுவாங்க, கணவர் ரட்சிக்கப்படாத கணவர் இருந்தால் சிலர் சொல்லுவாங்க, என்னம்மா செய்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணி போயிருமா அப்படிம்பாங்க. மனசு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருன்னு சொல்லிடுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறவர் அல்ல. அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருன்னா அவர் எதுக்கு மெய்ப்பற நமக்கு இருக்கணும், அவர் எதுக்கு கண்காணியாக இருக்கணும்? அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதில்ல, அந்த மனிதனை மாற்ற வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர், காரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவர். என்ன செய்யறது, நான் நமக்கு கிடைக்காது இல்லை, உங்களுக்கு கொடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டா கொடுத்துருவார். உங்களுக்குரிய நன்மைகளை ஒருவனும் தடை செய்யவே முடியாது. இந்த உலகத்தில் பிறக்கும் முன்னே உங்களை என்ன பொசிஷனில் வைக்கணும்னு அவர் பிளான் பண்ணிட்டார். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னே உங்களை என்ன ஸ்தானத்தில் வைக்கணும்னு அவர் பிளான் பண்ணிட்டார். இந்த உலகத்தில் பிறக்கும் முன்னே உன் குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்கணும் அவர் பிளான் பண்ணிட்டார். அது மாறவே மாறாது. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரட்டும். என் ஆண்டவர் என்னை தேடி விசாரித்து கண்டுபிடித்து அவர் என்னை கர்த்தராகிய இயேசு என்னை மெய்ப்பரிடத்தில் என்னை கொடுத்திருக்கிறார். அவர் என் கண்காணியாயிருக்கிறபடினாலே அவர் என்னை பார்த்து கொள்ளுவார். ஜெபிக்கலாமா? ஏன் கலங்குகிறாய் மகளே, ஏன் கலங்குகிறாய்? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் உனக்கு சொல்லவில்லையா, பலம் கொண்டு திடமானதாயிரு மகளே, பலம் கொண்டு திடமானதாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் உனக்கு சொன்னதை செய்யுமல உன்னை கைவிடுவதில்லை என்று மீண்டும் என் வார்த்தை உனக்கு உறுதிப்படுத்துகிறேன் மகளே என்று சொல்லுகிற சத்தத்தை பார்க்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சுவாமி, நன்றி நன்றி அப்பா. அவரே நம்பித்தான் இருக்கிறேன், அவரே நம்பித்தான் இருக்கிறேன். இன்னமும் நம்புவேன், இன்னமும் நம்புவேன், இன்னமும் நம்புவேன். தகப்பனே, இப்பொழுதும் உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கண்காணி மெய்ப்பெருமாய் இருக்கிற இடத்துல திருப்பப்பட்டிருக்கிறதை அறிந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியோ. இனி இவர்கள் தகப்பனே கைவிடப்பட்டவர்கள் அல்ல, அனாதைகள் அல்ல, விசாரிப்பில்லாதவர்கள் அல்ல. என் தேவன் தம்முடைய சட்டைக்குள் வைத்திருக்கிறேன், தம்முடைய சிறகுக்குள் வைத்திருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை மனிதன் பேசிவிடலாம், மனிதன் அதை குறித்து அற்பமாய் பேசி அவனுடைய பலத்துக்கு தகுந்தது போல நியாயம் பேசிவிடலாம். ஆனால் நீர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நீர் விசாரித்து செய்து கொடுப்பீர். ஒரு நாள் வெட்கப்பட விடவே மாட்டீர். நம்முடைய செய்கிறதுக்காக நன்றி. நல்ல பிதாவே, நன்றி இதயத்தோடுமே துதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வருங்காலங்களில் என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மெய்ப்பருக்குள் கண்காணியாய் இருக்கிறவர்கள் சட்டைக்குள் நான் இருக்கிறேன். இனி அவர் என்னை பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு பிள்ளைகள் வாழ்வார்களாக. தொடர்ந்து உடைய கிருபையும் சந்தோஷமும் சமாதானம் வாழ்க்கையில் இருக்கட்டும். அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை வெற்றி கிடைக்கட்டும், எதிர்பார்க்கிற நன்மைகள் கிடைக்கட்டும், எதிர்பார்க்கிற வேலைகள் கிடைக்கட்டும், அரசு வேலை கிடைக்கட்டும், அதிலும் உயர்ந்த வேலை கிடைக்கட்டும். தகப்பனை நல்ல ஒரு தகப்பனை உயர்ந்த பதவி உள்ள வேலைகள் நம்முடைய பிள்ளைகளை கிடைப்பதாக. என் தேவன் அனுகூலமான வாசலை திறந்து தார். தொழிலை ஆசீர்வதியும், வியாபாரத்தை ஆசீர்வதியும். வர வேண்டிய நன்மைகள் வரட்டும், வர வேண்டிய பணங்கள் வரட்டும், கொடுக்க வேண்டிய நபர்கள் இயேசுவின் நாமத்தில் அந்த பணத்தை இந்த வாரத்தில் திரும்பி கொடுப்பார்களாக. என் தேவன் வல்லமை வெளிப்படுத்துவீராக. கடன் பிரச்சனை மாறட்டும்,
தகப்பனே இந்த கடனை எல்லாம் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் இங்கே யார் இந்த பிள்ளைகள் மேலே யார் மேலே கடன் இருந்தாலும் வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் கடனை ரத்து செய்கிறேன், ரத்து பண்ணுகிறேன். கடனை அந்த கடனை அந்த வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லியிருக்கிறது போல உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மழை பெய்வதாக சுவாமி. ஆசீர்வதி பிள்ளைகளை ஆசீர்வதி, காரியங்கள் வாய்க்க பண்ணி கொடு. பரிசுத்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஊழியத்தை ஆசீர்வதியும். ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிற நம்முடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. கிருபை பெருகட்டும். பாதம் பண்ணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.